பல்மானி அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான மின்னியல் அல்லது இலத்திரனியல் துணைக்கூறு. இது பல ஃபங்க்ஷன்ஸை செய்யும், அதால் தான் இதுக்கு பல்மானி அப்படின்னு பேர். இது ஒரு அம்பியர் மானியோட ஃபங்க்ஷனை செய்யும், அதாவது கரண்ட்டை அளக்கக்கூடியதாக இருக்கும், சின்ன சின்ன கரண்ட்டை மட்டும். வோல்ட் மானியோட ஃபங்க்ஷனை செய்யும், அதில் போத் ஏசி அண்ட் டிசி வோல்டேஜ் ரெண்டையுமே இது அளக்கக்கூடியது. அது மாதிரி தடைகள் அளக்கக்கூடியது. அது மாதிரி ஒரு உபகரணத்திட தொடர்ச்சி தன்மை, அதில் எங்கேயாச்சும் சுற்று பூர்த்தி அடையாமல் இருக்கா இல்லாட்டி பூர்த்தி அடைஞ்சிருக்கா அப்படின்றத மதிப்பிடுறதுக்கும் இந்த பல்மானியை நாங்கள் பயன்படுத்தலாம். பல்மானிகளில் 2 வகை இருக்குது. ஒன்று இலக்க பல்மானி, இன்னொன்று அனலாக் ஒப்புளி பல்மானி. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒப்புளி பல்மானியை பற்றி தான் விளங்கப்படுத்த போகிறேன். பிகாஸ் இலக்க பல்மானியை பயன்படுத்துறது ரிலேட்டிவாக லேஸான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒப்புளி பல்மானியை எப்படி பயன்படுத்துகிறன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த பல்மானியோட பாகங்களை நாங்கள் விளங்கி கொள்வோம். இதான் நம்ம பார்க்க போகிற மல்டிமீட்டர் வரைபடம். இதில் 2 பிரதானமான பகுதிகள் இருக்குது. ஒன்று இந்த அளவிடை பகுதி, இன்னொன்று கட்டுப்பாட்டு பகுதி. இந்த கட்டுப்பாட்டு பகுதி நீங்கள் எதுக்கு பயன்படுத்துவீங்கன்னா, என்ன யூஸுக்காக இந்த மல்டிமீட்டரை பயன்படுத்த போகிறீங்களோ அதை செட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவீங்க. உதாரணமாக டிசி வோல்டேஜ் அளக்க போகிறீங்கன்னு சொன்னால், டிசி வோல்டேஜோட வீச்சுக்கு ஏற்ற மாதிரி அன்னளவாக இதில் ஒரு பெருமானத்தில் நீங்கள் என்ன செய்யணும், செட் பண்ணி வைக்கணும். அது மாதிரி ஏசிக்கு இந்த இடத்துல செட் பண்ணி வைக்கணும், தடைக்கு இந்த இடத்துல செட் பண்ணி வைக்கணும், டிசி கரண்ட்டுக்கு இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி வைக்கணும். செட் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது இந்த திருகு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அடையாளம் ஒன்று போடப்பட்டிருக்கு. ஸோ அதைத்தான் நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணணும், இந்த மற்ற பகுதியை செட் பண்ணி வைக்கக்கூடாது. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 2 முனைவுகள் இருக்குது. சிவப்பு கலரில் காட்டப்பட்டிருக்கிறது நேர்முனைவு, கருப்பு கலரில் காட்டப்பட்டிருக்கிறது மறைமுனைவு. அதை சரியாக நீங்கள் இதில் தொடுத்து வைக்கணும். மேலே காட்டப்பட்டிருக்கிற வாசிப்பெடுக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்கேல்ஸ் காணப்படுது உங்களுக்கு. இதில் ஆக கீழே இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. மேலே இருக்கிற ஸ்கேல்ஸை பாருங்கள். இதில் ஆக மேலே இருக்கக்கூடியது ஓம் ஸ்கேல். ஓம் ஸ்கேல் எல்லாத்தையும் விட வித்தியாசமானது. இதுக்கு வலது பக்கம்தான் 0 இருக்கும், இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிவெளி பெருமானம் இருக்கும். மற்ற எல்லாத்துக்கும் இந்த பக்கம் தான் 0 இருக்கும், உச்ச பெருமானம் வலது பக்கமாக காணப்படும். ஸோ இதில் டிசி கரண்ட், ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் 3ஐயும் அளக்கிறதுக்காக இந்த 3 ஸ்கேல்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த வீச்சை செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விரும்பின ஸ்கேலில் நீங்கள் என்ன செய்யலாம், வாசிப்பெடுக்கலாம். நமக்கு வசதியானதை தேர்ந்தெடுத்து கொள்வோம். உதாரணமாக சொல்லப்போனால், நீங்கள் இப்போது ஒரு 10க்கும் 50க்கும் இடப்பட்ட டிசி வோல்டேஜை அளக்க போகிறீங்கன்னு வைப்போமே. ஸோ நீங்கள் 10க்கு குறைய செட் பண்ணக்கூடாது, பிகாஸ் பழுதடையலாம். 50க்கு கூடவும் செட் பண்ணக்கூடாது, பிகாஸ் பழுதடையாது, ஆனால் உணர்திறன் குறைய காணப்படும். 50க்கு செட் பண்ணுவீங்க, ஸோ உங்களுக்கு உணர்திறன் உச்சமாக காணப்படும். ஸோ நீங்கள் அளக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30 அப்படின்னு சொன்னால் இது நம்மளோட காட்டி இந்த இடத்த நிற்கும். ஸோ இதில் நீங்கள் எதை பயன்படுத்தி வாசிப்படுப்பீங்க, இந்த 50 ஸ்கேலை பயன்படுத்தி வாசிப்படுத்திங்கன்னா லேசாக 30ன்னு எடுக்கலாம். அது மாதிரி ஏசி வோல்டேஜ் 500 எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 250 விட பெருசின்றதால் 1000ல் வைப்பீங்க இல்லையா. ஸோ அப்படி 1000ல் வச்சுட்டு நீங்கள் அளக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அது 500ன்றதால் இந்த இடத்துல வரும், சரியா, நடுவில் வரும். ஸோ இதில் எதில் நீங்கள் வாசிப்படுக்கிறது உங்களுக்கு லேசி, இந்த 10ன்ற ஸ்கேலில் எடுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் லேசாக அந்த 5ன்ற இடத்துல 500ன்ற வாசிப்பை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இந்த அளவிடைகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு தளவாடி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, சின்ன ஒரு தளவாடி கீழே. அதில் பயன்பாடு என்னென்னா, நீங்கள் வாசிப்பு எடுக்கும்போது இந்த காட்டி இருக்குது தானே, அந்த காட்டிக்கு வளம் இருந்தோ இடமிருந்தோ ஒரு குறித்த கோணத்தில் அவதானிப்பீங்களா இருந்தால் நீங்கள் பிள்ளையான வாசிப்பு எடுப்பீங்க. சரியாக நேர்மையிலாக இருந்து நீங்கள் வாசிப்பு எடுக்கணும். ஸோ இந்த காட்டி அசையும் போது இந்த காட்டிக்கு நேர்மையிலாக இருந்து வாசிப்பு எடுக்கணுன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த தளவாடி கீழத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க. இந்த தளவாடி கீழத்தில் வர அந்த விம்பத்தை இந்த காட்டி உண்மையான காட்டி மறைகிற அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வாசிப்படுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் நேர்மையிலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தது இந்த இடம் என்னான்னு பார்க்கலாம். நீங்கள் இது என்னத்துக்குன்னு சொன்னால், இந்த எல்லா வாசிப்புகளும் எடுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் இந்த ஏசி கரண்ட், டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் எல்லாத்துக்கும் டிசி கரண்ட், ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் எல்லாத்துக்கும் 0ல் ஆரம்பத்தில் இருக்கின்றதை உறுதிப்படுத்துறதுக்காக நீங்கள் இதை செப்பன் செய்யலாம். ஓகே,
ஆரம்பத்தில் இது 0வாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சு தான் இந்த உபகரணத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அடுத்தது வந்து இந்த இருக்கிற ஒரு திருகு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதில் வந்து இந்த இடத்துல 0 இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துகிற மாதிரி ஓமில் 0 வருதுன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இந்த திருகை பயன்படுத்துவோம். அதாவது நீங்கள் சாதாரணமாக மல்டிமீட்டரை பயன்படுத்தும் போது 2 முனைகளையும் தொடுத்துட்டு மல்டிமீட்டரில் 0 தடை காட்டுற வரைக்கும் இந்த திருகை நீங்கள் திருப்புவீங்க. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இதை நீங்கள் சரியாக இந்த தர 1ல் செட் பண்ணி வைக்கணும். செட் பண்ணி வச்சுட்டு இந்த 0க்கு வர வரைக்கும் இந்த திருகுனீங்கன்னு சொன்னால் ஆரம்ப தடை வந்து, அதாவது உபகரண தடை வந்து 0 இருக்கின்றதை உறுதிப்படுத்தலாம். அடுத்த இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா இந்த பஸ் வந்து ஒரு சுற்றுல எந்த கோளாறுகளும் இல்லைன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படும். நீங்கள் உதாரணமாக டெஸ்டரை பயன்படுத்துகிற மாதிரி கரண்ட் வருதுன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு, ஒரு சுற்றுல ஒரு கோளாறு இல்லாமல் போகுதுன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல நாங்கள் இந்த பஸ்ஸை பயன்படுத்துவோம். இப்போ இதை பஸ்ஸுக்கு செட் பண்ணி வச்சுட்டு, இந்த காட்டியை நீங்கள் பஸ்ஸுக்கு செட் பண்ணி வச்சுட்டு 2 முனைகளையும், இந்த பல்மானிற 2 முனைகளையும் தொடுத்தீங்கன்னு சொன்னால் நீக்குன்னு ஒரு சத்தம் ஒன்று எழுப்பப்படும். ஸோ அந்த சத்தம் வருதுன்னு சொன்னால் இந்த சுற்றுல எந்த விதமான தொடர்ச்சியின்மைகளும் இல்லை, சுற்று தொடர்ச்சியாக பூர்த்தியாக இருக்குன்றதை உறுதிப்படுத்தலாம். அது எந்த சுற்றுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு சார்ஜரை 2 முனைகளை தொடுத்து நீங்கள் அது தொடர்ச்சியாக இருக்காண்டு யூஸ் பண்ணலாம். அதான் ஒரு மதர் போர்டில், ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் 2 புள்ளிகளுக்கு இடையில் ஒழுங்காக மின்னோட்டம் போகுதான்றதை செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பஸ்ன்ற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல நீங்கள் பாவிக்கலாம். இப்போ நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, எப்படி இந்த இருக்கிற காட்டி வந்து முதல்ல 0ல் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த தலைவாடியில் வந்து அதில் பிம்பம் அந்த காட்டியால் மறைக்கப்படுற சந்தர்ப்பத்தில் நான் பார்க்குறேன் அது வந்து சரியாக 0ல் இருக்குது. ஸோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ தயாராக இருக்கிற அந்த மல்டிமீட்டரில் நான் இப்போது அதில் அந்த முனைவுகளை சரியாக பொருத்த போகிறேன். இப்போது இந்த சிவப்பு வந்து நேர குறிக்கும். ஸோ அதை நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். அது மாதிரி இது மறைய குறிக்கும். ஸோ நான் இதில் மறைய கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஆடலோட்டத்துக்கு இதை கணக்கில் எடுக்க தேவையில்லை. அதாவது இதில் கனெக்ட் பண்ண வேண்டிய இடம் முக்கியம். ஆனால் ஆடலோட்டத்தில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்ட்டு இல்லைன்றதால நீங்கள் இந்த முனைவுகளை ஜஸ்ட் அந்த 2 போர்ட்ஸுக்குள்ளேயும் போட்டிங்கன்னு சொன்னால் சரி, ப்ளக் பாயிண்ட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா சரி. ஆனால் இங்கே பேட்டரிக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன செய்யணும், சரியாக அந்த முனைவுகளை நீங்கள் தொடுக்கணும். இப்போது பேட்டரியோட இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், வோல்டேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1.5. ஓகே, 1.5. ஸோ இது எனக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியாத ஒன்றாக இருந்தால் நான் இதில் ஆக பெருசில் வச்சுட்டு குறைச்சி வருவேன். ஸோ இப்போ தெரிஞ்ச ஒன்றுன்றதால நான் வந்து இந்த இருக்கிற டிசி வோல்டேஜில் வந்து எனக்கு பொருத்தமானது வந்து 2.5 அதுக்கு நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும், இந்த சிவப்பை நேர்லையும் இந்த கருப்பை மறையிலையும் வச்சேன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு அசைவு ஒன்று கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அசைவு ஒன்று வந்து சரியாக பார்த்தீங்கன்னா அது 150ல் இருக்குது. அதாவது நான் 2.5 தானே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 250ல் நான் வாசிப்பை பார்க்கணும். சரியாக 150ல் இருக்குது. ஸோ இது வந்து 1.5 வோல்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்து கொள்ளலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏசி வோல்ட் எப்படி அளக்குறேன்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதுக்காக ஏசி வோல்ட்டில் நான் வந்து இதை 250க்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் அளக்க போகிறது என்னோடய வீட்டில் உள்ள ஒரு ப்ளக் போட்டு தான். ஸோ நான் வீட்டு மின் சுற்றோனோட இதை அளக்க போகிறதால 230 240 இருக்கும்ன்றதால நான் வந்து அதை 250க்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதோட முறைகளை இப்படி தொடுக்க செய்வோம். தொடுக்க செஞ்சால் எனக்கு ஒரு வாசிப்பு ஒன்று கிடைக்குது. அந்த வாசிப்பு வந்து பார்த்திங்கன்னா 200, அதாவது சரியாக 200க்கும் 250க்கும் நடுவில் வராமல் கொஞ்சம் 250 பக்கம் சார்ந்து வருது. ஸோ 225ஓட கொஞ்சம் பெருசு அப்படின்னு எடுக்கலாம். கிட்டத்தட்ட 230 இதில் இருக்குது. இப்போ தடையாக எப்படி அளக்குறேன்னு பார்ப்போம். இப்போ தடைக்கான ஸ்கேல் வந்து நம்மளுக்கு இந்த இருக்குது. ஸோ இந்த ஸ்கேலுக்கு வந்து நம்ம முதலாவது சரியாக இந்த ரேஞ்சை செட் பண்ணணும். ஸோ அப்படி செட் பண்ணும்போது நீங்கள் தர 1 போட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வாசிப்பு 1 வந்துச்சுன்னா அது ஒரு தர 10ல் போடக்குள்ளே 1 வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து என்ன வரைக்கும் உங்களுக்கு 10 இருக்கும். 10 வந்தால் 100 இருக்கும். 200 வந்தால் 2000 இருக்கும். ஸோ
இதில் இந்த மடங்கு தான் இதில் உங்களுக்கு போடப்பட்டிருக்குது. ஸோ இதில் 10K வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணப்படுது. ஸோ இதில் பொருத்தமானதுக்கு நீங்கள் செட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இதை அளக்கிறதுக்கு முதல்ல வந்து என்ன செய்யணும்டா, இந்த தர ஒன்றுக்கு வச்சு இதோட தடையை வந்து 0ன்னு சொல்லி நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். ஸோ அதுக்காக நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம், 0 இருக்கா இல்லையான்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இதில் 2 முனைவுகளையும் நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ தொட வைக்க போகிறேன். தொட வச்சா பாருங்கள், இந்த லைட் பத்திரத்தோட இந்த இடத்துல அது 0 கிட்ட வருது. ஸோ நான் இதை சுழற்றுறதன் மூலமாக நான் என்ன செய்யலாம், இதை மாற்றலாம். ஸோ இங்கே பக்கம் சுழற்றுனா வந்து தடை கூட்டிகிட்டு போகுது, இங்கே பக்கம் சுழற்றுறதன் மூலமாக அந்த தடட பெருமானத்தை நான் குறைச்சிட்டு வரேன். ஸோ இதை நான் இப்போ சுழற்ற போகிறேன். சுழற்றி கொண்டு வரும்போது இது அசைஞ்சு 0க்கு வரணும் உண்மையாக. ஆனால் இந்த தடை, இந்த மல்டிமீட்டரில் வந்து நான் நினைக்கிறேன் சில பிரச்சனைகள் இருக்கிறதால அது 0க்கு வருதில்லை. ஆனால் ஸ்டாண்டர்டான ஒன்றில் நீங்கள் என்ன செய்யணும், இதை 2 முனைகள் இப்படி தொடுத்துட்டு நீங்கள் இதை அசைக்கிறதன் மூலமாக இந்த 0க்கு கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் அதை தடை வாசிப்படுக்கிறதுக்காக பயன்படுத்தணும். இதில் காட்டப்பட்டிருக்கிறது தடை அளக்கிறத பற்றி. இங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் தடை ஒன்று வச்சு அவங்க வந்து 2 முனைகளையும் தொடுத்துட்டு அங்கே கண்ட்ரோல் யூனிட்டில் குறிப்பிட்ட வீச்சை செட் பண்ணிவிட்டு தடையை அளக்க. இதில் காட்டப்பட்டிருக்கிறது டிஜிட்டல். இதே விஷயத்தை நாம் அனலாக்லேயும் செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது இந்த பஸ் தொழிற்பாடு. இந்த பஸ் என்னத்துக்கு யூஸ் பண்ணேன்னு சொன்னேன்னு, ஒரு சுற்றுல எந்த விதமான கோளாறுகளும் இல்லாமல் சுற்று தொடர்ச்சியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ சுற்று தொடர்ச்சியாக இருந்தால் அந்த பஸ் வந்து நமக்கு அந்த சத்தத்தை எழுப்பும். ஸோ முதலாவது இந்த மல்டிமீட்டரில் பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடணும். ஏன்னு சொன்னால் மல்டிமீட்டரில் பிரச்சனை இருந்தால் இந்த டிவைஸுக்கு தொடுக்கக்குள்ளையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பஸ் பண்ணாது. ஸோ பிரச்சனை எங்கே இருக்கின்றதை தெளிவாக விளங்கிக் கொள்றதுக்காக முதலாவது மல்டிமீட்டரை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சத்தம் வந்து வருது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ இந்த டேட்டா கேபிளில் சரியாக முனைவுகள் 2 முனைவுகள்லையும் இருந்து பார்க்கும்போது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த டேட்டா கேபிள்ற அந்த 2 முனைவுகளுக்குள்ளேயும் நான் இதை தொடர் செய்ய போகிறேன். இப்போ சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னால் இதில் கோளாறுகள் இல்லைன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா சத்தம் உங்களுக்கு கேட்குது. ஸோ அந்த சத்தம் கேட்குறதன் காரணமாக இந்த டேட்டா கேபிள் வந்து ஒழுங்காக தொழிற்படக்கூடியது, அதில் எந்த விதமான கோளாறும் அந்த கடத்துகிற அந்த தொகுதியில் இல்லைன்னு சொல்லி நாங்கள் தீர்மானிக்கலாம்.